வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ இருக்கிற யாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமே இல்லை. ஈவன் வந்து சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு தான். சின்ன பசங்களாம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்கன்றீங்க? ஒரு ஜோக்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரியலாக நடந்தது. என் பிரதரோட பையன், நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கேருந்து ஓடி வந்தான். வந்துட்டு அவன் அம்மா கிட்ட வந்து, அம்மா கை நடுங்குது, ஃபோன் கொடு அப்படின்னா. இதை வந்து நம்ம சிரிக்கிறதா சிந்திக்கிறதான்னு தெரியல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பசங்களுக்கு கையில் ஃபோன் இல்லைன்னா கூட ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. சின்ன பசங்க மட்டும்தானா, பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கையில் அந்த மொபைல் இல்லை அப்படின்னாக்க வேறு வீட்டில் யாருனா காணுன்னா கூட அவ்வளோ தேட மாட்டாங்க. ஃபோன் காணுன்னா அவ்வளோதான், உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் இருக்குது. ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வீடு உறவுகளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது நம்மளை எப்படி அந்த டீல் பண்ணுறதுன்னு தெரியாததுனால நமக்கு ஏற்படுற ஒரு மன உளைச்சல். இந்த மன உளைச்சலுக்காக வந்து நிறைய பேர் அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கோவிடுக்கு அப்புறம், கோவிடில் வந்து ஒரு லாக்டவுனு அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை ஸ்டார்ட் பண்ண சில கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குங்கிறதுனால அப்படியே கண்டினியூ கூட பண்ணிகிட்ருக்காங்க. இன்னுமே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஜென்ஸுக்கு எப்படின்னு தெரியல. ஜென்ஸுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்கனாக்கா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருங்கிற மாதிரியாவது ஒரு ஃபீல் ஆகிடும். ஒரு லேடிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்கன்னா அதை விட கொடுமை அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலாக அங்கே ப்ரெசண்ட்டு, ஆனால் வந்து அவங்களால வந்து ஒரு காஃபி போட்டு தர முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டென்ஷன் அப்படின்றது. அது ஒரு பக்கம் அப்படின்னாலும் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து மென்டல் ஸ்ட்ராமிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணி அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுற ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் ரொம்ப நம்ம ஈடுபடும் பொழுது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்க்குற பொழுது, ஒரே மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வருது. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் வந்து மேல் பாகம் அது அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துதுன்னா அது சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால தான் முன்னாடிலாம் அந்த வயலில் போய் வேலை பார்க்குறதுலாம் ஒரு பேஷனாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, குனிஞ்சு நிமிந்து நம்ம எல்லாமே பாடி பார்ட்ஸில் எல்லா சைடுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போயிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. வீடு வேலையாகட்டும் இதாகட்டும் எல்லாருமே ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு வேலை. அது இல்லாமல் உட்காந்தே பார்க்குற வேலை, இது உட்காந்து பார்க்குறது தானே, இது ஈஸி தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் இருக்குது. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்ன தாங்க தீர்வு இதுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஜாப் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறவங்க அப்படின்னா, வேலை விஷயமாகவே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு மைண்டு வந்து அடுத்து என்ன, அது இங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், இது மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டேவும் நம்ம வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது வர்றது இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு விதத்தில் வந்து நமக்கு தாக்கம் கொடுக்கும். இல்லை உள்ளேயே உட்காந்து விண்டோஸ் கூட திறந்து பார்க்காம அப்படியே உள்ளுக்குள்ளேயே கிளாஸ் பொட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு அப்படியே அதுலேயே வேலை பார்த்துட்ருக்குறது, அப்படி இருந்தால் அது ஒரு விதமான நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸை வந்து தூண்டிவிடும். அப்போ வெளியில் வேலை பார்க்குறவங்க எங்கனாவது ஒரு இடத்துக்கு தனியாக அவங்க மாத்திரம் போய் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி வரா மாதிரி வச்சுக்கணும். உள்ளேயே இருந்து வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணியோ இல்லைனா வந்து கதவை திறந்துட்டு கொஞ்சம் தூரம், இதெல்லாம் வேலையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தூரம் வெளியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரா மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டு விதத்துலேயுமே ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிற ஒரு தீர்வு சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம வந்து வண்டியில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம், ஆனால் நம்ம யாருமே வந்து மேகங்களை பார்க்குறதே இல்லை. பாசிங் க்ளவுட்ஸ் தாங்க ஸ்ட்ரெஸ்ஸே. கொஞ்ச நேரத்துக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் வரும், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சின்னதாக 5 வயசு இருக்கிற குழந்தைக்கு பென்சில் முனை உடஞ்சா ஸ்ட்ரெஸ்ஸு, 10 வயசு இருக்கிற குழந்தைக்கு வேறு மாதிரி இருக்கும், 18 வயசுனா கூட இருக்கிறவங்க யாரோ பேசலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்.
25 வயசுக்கு போச்சுன்னா, ஐயோ! இந்த கல்யாணத்த பண்ணாம இருந்திருக்கலாமேன்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். 30 வயசுக்கு மேல போச்சுன்னா, ஐயோ! இந்த பசங்கலாம் வந்துட்டாங்களே நம்ம வயசு காலத்த வாழாம விட்டோமேன்னு இருக்கும். 40 வயசுக்கு மேல போச்சுன்னா, நம்மளால முடியலையே. ஃபிசிக்கலா நம்மளுடைய பாடி ஒத்துக்கல. ஆனா நம்ம மனசு இவ்ளோ ஆசையா இருக்கே. இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கே. நம்ம உடம்பு ஒத்துக்கலையேன்னு இருக்கும். 60 வயசு தாண்டிடுச்சுன்னா, ஏன்டா இருக்கோன்னு இருக்கும். இப்படி எல்லா வயசுலயுமே வந்து ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் நம்போ வெளியில போகிறப்போ மேகங்கள் பார்க்குறோமா? இன்னிலேருந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து மேகங்களை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு என் மேலே வச்சிடாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி பால்கனிலேயோ இல்லை மாடிக்கோ எங்கேயாவது போய் எவ்வளோ நேரம் வேலை இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்களேன். அந்த மேகங்கள்லாம் கெஸ்டர்ஸ் பண்ணுங்கள். ஒரு மேகமும் ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணும். கெஸ்டர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ரசிக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். இது வந்து ஒரு மெடிடேஷனா இல்லை டெக்னிக்கா இல்லை இதுவானா எதுவுமே இல்லை. இது சின்னதாக ஒரு நமக்கான ஒரு நேரம். நமக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க மாட்டோமா? உள்ள வேலை பார்த்தாலும் சரி, வெளியில் வேலை பார்த்தாலும் சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டாலும் சரி, இல்லை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையா இருந்தாலும் சரி, ஒரு காலையில் பொழுதோ இல்லைன்னா நைட்லேயோ எப்போ ஆனாலும் சரி, அந்த வெட்ட வெளியே கொஞ்ச நேரம் பாருங்கள். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். தேங்க்யூ.